நாம் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது நம்மை ஏளன பேசியவர்கள், கேலி செய்தவர்கள், கிண்டல் செய்தவர்கள், பன்னீர்செல்வம் தனியாக நின்றுதான் தீயாற்றப் போகிறார், அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது என்பதெல்லாம் நம்மை கேலி செய்தவர்களுக்கெல்லாம் மூக்கில் இன்றைக்கு விரல் வைத்து நம்மை உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நீங்க உருவாக்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், உள்ளபடியே அந்த புகழெல்லாம், பெருமையெல்லாம், கடமையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் சார்பு என்பதையும், உங்களுக்கு கீழ் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் உள்ளபடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதையேவும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக என்னை தேர்வு செய்தார்கள். அப்பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள் கேட்டுத்தான் நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக என்னுடைய பணியை, கடமையை ஆற்றினேன் என்பதை அனைவருக்கும் நன்றாக தெரிவி. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் நான் முதலமைச்சர் என்ற பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த வாய்ப்பு கிட்டிய போது மிகப்பெரிய சுமை என் தலையில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்தபோது, மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக எனக்கு தந்தபோது, அம்மா அவர்கள் அத்துணை ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எனக்கு வழங்கினார்கள். அதனால் எனக்கு எந்தவித பய உணர்ச்சி இல்லாமல் என்னுடைய பணிகளை, கடமைகளை நான் செய்தேன். ஆனால் மாண்புமிகு அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பு எவ்வளவு பெரிய கடினமான பொறுப்பு, எவ்வளவு கடமை நிறைந்த பொறுப்பு, வாழுகின்ற அத்தனை மக்களும் விரும்புகின்ற செயல்கள், கடமையை நாம் ஆற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் சுமத்தப்பட்டது. அந்த நேரத்தில் நான் என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பொழுது நீங்கள் ஒருமனதாக, ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நான் உணர்கிறேன். மிகப்பெரிய பொறுப்பு. இப்பொழுது நாம் கொண்டிருக்கின்ற இந்த தர்மயுத்தத்தில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்ன மாதிரியான வியூகம் அமைக்க வேண்டும், யாரோடு தேர்தல் இணக்கமான கூட்டணியை வைக்க வேண்டும் என்பதன் குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை என் தலையில் நீங்கள் சுமத்தியிருக்கிறீர்கள். உள்ளபடியே நான் அந்த நேரத்தில், அம்மா இல்லாத நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்ற பொழுது என் மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனையில் நான் இன்றைக்கு மீண்டும் என்னையை கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். இந்த கடினமான சூழலை என்னோடு இன்றைக்கு இந்த முன்வரிசையிலே மேடையில் அமர்ந்திருக்கின்றார்களே, அவர்கள்தான் என்னை உள்ளபடியே வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நான் இங்கு தெள்ளத் தெளிவாக இதய சக்தியோடு, நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு கூட்டமும் மாதம் எப்படியாவது ஒரு 2 முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுகின்றோம், தலைமை கழகத்தினுடைய செயலாளர் கூட்டம் போடுகின்றோம், பல்வேறு விவரங்களை உங்களுக்கு இங்கே பேசுகின்ற வாய்ப்புகள் தருகின்றோம். நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை ஏற்று எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்ற நல்ல பல ஆலோசனைகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதன்படிதான் நடக்கின்றோம். என்னென்னு சொன்னால், இந்த 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இந்த மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எகுக்கோட்டையாக உருவாக்கி நம் தொண்டர் கையிலே தந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்மிடம் வந்து விழுந்திருக்கிறது.